ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக். இது அரிசி மாவு வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக செய்து முடிச்சிடலாம். இது டக்குன்னு 10 நிமிஷத்தில் செய்து முடிச்சிடலாம். வீட்டில் உள்ள எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன கப்பில் மாவு எடுத்திருக்கேன். இது பச்சரிசி மாவு. அதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். லூஸாக இருக்கக்கூடாது, நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. நம்ம பிசைஞ்சது இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு நான் 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது கூட வெல்லம் சேர்க்கணும். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெல்லம் கரையிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இது கூட இனிப்பை அதிகப்படுத்தி காமிக்க ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை நல்லா சிலிண்டர் ஷேப்பில் இது போல் உருட்டிக்கோங்க. ஒரு சின்ன கத்திரிக்கோல் இருந்தால் இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை தண்ணியில் சேர்த்துடலாம். ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துறாதீங்க, நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரம் வெந்து வந்துடும். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டீங்கன்னா வேகிறதுக்கு நேரம் எடுக்கும். இது போலவே சின்ன சின்னதாக கட் பண்ணி சேருங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும், சீக்கிரம் வெந்து வந்துடும். இப்போது நல்லா கொதிச்சு வருது. நம்ம சேர்த்த மாவு வெந்து வந்துக்கிட்டு இருக்கு. இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும். இப்போது இது நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவை நம்ம துருவிட்டு அப்படியே கூட சேர்க்கலாம். இல்லை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்க்கும்போது நல்லா அங்கங்கே கடிப்படும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் உருகுனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். இப்போது இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கப்பு அரிசி மாவு வச்சு ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்தாச்சு. இதுக்கு நம்ம வெள்ளை சக்கரை சேர்க்கல, வெல்லம் சேர்த்து செய்திருக்கோம். இது நல்லா வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் ஸ்நாக்ஸ் செய்தாச்சு. இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.